அம்மா, மாமாவும் காவேரியும் எங்க? அவங்க வெளியே போயிருக்காங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற நெருக்கம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. அம்மா, இதை இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்க பார்த்து பார்க்காம இருப்பீங்க? எத்தனை நாளைக்குமா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்த வீட்டுக்கு நான் கல்யாணம் பண்ணி வரும்போது அவர் என்ன பார்த்த பார்வையே ரொம்ப ரொம்ப தப்பா இருந்தது. அதோட என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாரு. அப்புறம் நீங்க அப்பயும் அமைதியா தான் இருந்தீங்க. நீங்க எதையும் கவனிக்காத மாதிரி இருந்தீங்க. இதெல்லாம் பார்க்கணும்னு என் தலையில எழுதி இருக்கு. நான் தாங்கி தானே ஆகணும். இல்லம்மா, அம்மா, என்னால முடியாது. நம்ம ஏதாவது செஞ்சு ஆகணுமா? அம்மா, நம்ம போராடணுமா? இல்லம்மா, இல்ல, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிடாத. நானும் ஒரு முறை இந்த மனுஷன் கூட சண்டை போட்டு தப்பு பண்ணிட்டேன். உனக்கு தெரியுமா அதுக்காக அவரு என்ன பண்ணாருன்னு? ஒரு சுத்திய வச்சு அடிச்சு என் காலை அவரு உடைச்சிட்டாரு. வேண்டாமா, எனக்கு அதுக்கான தைரியம் இல்லம்மா. அவரு நம்மள கொன்னுடுவாரு. அம்மா, நீங்க என்ன நம்புங்க. நான் எல்லாத்தையும் சரி பண்றேம்மா. நீ என்னம்மா பண்ணுவ? அம்மா, நான் எல்லாத்தையும் சரி பண்ணுவேன். எனக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட என்ன செய்ய சொல்றேனோ அதை மட்டும் நீங்க பண்ணுங்க. அம்மா, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். எவ்வளவு நேரத்துக்கு இப்படியே இருக்கிறது? அப்படின்னா எனக்கு இந்த வீட்ல இருக்கவங்கள பார்த்தா பயமா இருக்கு. எனக்கு உங்க கூட தான் இருக்கணும். நானும் அதை தான் யோசிச்சேன். இந்த கிராமத்துல இருக்கிறவங்க தான் குறுகிய மனப்பான்மை உள்ளவங்க. சிட்டியில இருக்கிறவங்க தான் பரந்த மனப்பான்மை உள்ளவங்க. நீயும் நானும் அங்கதான் இருக்கணும், இந்த மாதிரி கிராமத்துலலாம் இல்ல. ஆமா, ஆனா நம்ம சிட்டில என்ன பண்ணுவோம்? அதுவும் சரிதான். ஆமா, நம்ம என்ன பண்ணுவோம்? நான் என்ன யோசிக்கிறேன்னா, இதை எல்லாத்தையும் வித்து காசா எடுத்துக்கிட்டு சிட்டில போய் நிம்மதியா செட்டில் ஆயிடலான்னு தோணுது. ஜாலியா இருக்கலாம். ஆமா, ஒரு பெரிய வீடு, பெரிய சிட்டில என்ஜாய் பண்ண போறோம். செல்லம், சொல்லு. உங்ககிட்ட பேச எனக்கு பிடிக்கல. அட, ஏன் கோவமா இருக்க? எதுக்காக என்ன விட்டுட்டு போனீங்க? எனக்கும் பிடிக்கலதான். ஆனா எனக்கு கொஞ்சம் டைட்டா வேலை இருக்கு. சரி, அதை விடு. சரி, நீ சொல்லு. சிட்டில பெரிய வீடு வேணுமா வேணாமா? நீங்க அந்த ஏற்பாடு தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? என் செல்லத்துக்காக நான் gift வாங்கியே ஆகணும்ல. போதும் போதும், சர்ப்ரைஸ பிரேக் பண்ணாம இருக்க கத்துக்கோங்க. ஓகே, நீங்க வாங்க, நான் வச்சிடுறேன். உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். மெசேஜா? பிரதீக், ஹலோ. நான் உன் வீடியோ பார்த்தேன். நான் உன்னை வீட்டில் விட்டுட்டு வந்திருக்க கூடாது. இல்ல, இதுல என்னோட தப்பு எதுவுமே இல்ல. அது ஜஸ்ட் நீ ரொம்ப அழகா இருக்க. நான் என்ன சொல்றது? ஆமா, நான் இப்பதான் நம்ம கல்யாண வீடியோவை பார்த்தேன். காவேரி, உன்னை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். நானும் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். சரி, நான் இப்போ ஃபோனை வைக்கிறேன். கொஞ்சம் வேலை இருக்கு. நான் இப்போ போய் ஆகணும். நீ பத்திரமா இரு காவேரி. போதும், நிறுத்துங்க. நீங்க மட்டும் அம்மாவை அடிச்சீங்கன்னா இந்த வீடியோவை நான் தான் உனக்கு சென்ட் பண்ணேன். நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ.
உன் திங்ஸ் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பு. நீ இங்க இருந்து போலனா உன்னோட இந்த வீடியோவை நான் உலகம் முழுக்க பரப்பிடுவேன். அப்புறம் உன் முகத்தை இந்த மொத்த உலகத்துக்கிட்ட இருந்தும் நீ மறைக்க வேண்டியதா இருக்கும். புரிஞ்சுதா? இல்ல அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. நான் போயிடுறேன். இன்னைக்கே இங்க இருந்து நான் போயிடுறேன். ப்ளீஸ். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? காவேரி எங்க? அவளை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பியாச்சு. இனி அவ இந்த வீட்ல இருக்க மாட்டா. என்ன? எவ்வளவு தைரியம் உனக்கு? ஆமா, அவ வெக்கமானம் இல்லாதவ. அவளுக்கெல்லாம் இந்த வீட்ல இடம் இல்ல. என் பையன்கிட்டயும் நானே பேசிக்கிறேன். நீ உன் பையன்கிட்டயே இத பத்தி சொல்லிடுவியா? எவ்வளவு போதும், தைரியம் உனக்கு? நிறுத்துங்க. நீங்க மட்டும் அம்மாவை அடிச்சீங்கன்னா உங்களோட இந்த வீடியோவை நான் உலகம் முழுக்க பரப்பிடுவேன். இல்ல 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 நீ என்ன பண்ணி வச்சிருக்க? ப்ளீஸ் தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாத. நம்ம குடும்பத்துக்குன்னு சமுதாயத்துல கொஞ்சம் மரியாதை இருக்கு. எல்லாரும் நம்ம மேல நான் உனக்கு அப்பா மாதிரி. ப்ளீஸ் எதையும் பண்ணிடாத. உங்களுக்கு அந்த மரியாதை வேணும்னா இங்க இருந்து வெளியே போங்க. அதோட திரும்பவும் அம்மா முகத்துல முழிக்காதீங்க. புரிஞ்சுதா? கிளம்புங்க இங்க இருந்து. நீ என்ன நினைச்ச? இந்த மாதிரி நான் பயந்து நடுங்குவேன்னு நினைச்சியா? பாக்குறேன் யாரு வீடியோவை யாரு பார்க்க போறாங்கன்னு. இல்ல, என் போன். காவேரி கூட மட்டும் இல்ல, இப்ப நான் உன் கூடவும் சேர்ந்து வீடியோ எடுக்க போறேன். அது இந்த மொத்த உலகத்துக்கும் நீ காட்டு. இல்ல, வா. இல்ல, வேண்டாம். வாங்கறல. அவளை விடுங்க, வா. அவளை விடுங்க, வேண்டாம். வா. அவளை விடுங்க, அம்மா, வா. விடுங்க, விடுங்கன்னு சொன்னா. அவளை விடுங்க. வா, நம்ம ரெண்டு பேரும் சுவாதி, வீடியோ எடுக்கலாம். அவளை விடுங்க. அதையும் காட்டு. விட்டுருங்க அவளை. விடுங்க, விடுங்க அவளை. என்ன ஓடி. பண்றீங்க நீங்க? விடுங்க, ஓடுறல, ஓடி. விட்டுருங்க. ஓ. வா வீடியோ எடுக்கலாம் வா. நீ ரொம்ப கோவத்துல இருந்தல்ல? நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். அவளை விட்டுருங்க. அந்த கோவத்தெல்லாம் நான் கரைக்கிறேன். வேண்டாம். நான் சொல்றது நீ அமைதியா கத்த கேளுங்க. ஆரம்பிச்சுட்டா நான் அமைதியாயிடுவேன். கத்து இது கத்து. எல்லாத்தையும் நான் உங்களுக்காக தான் பண்ணேன். இது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக தான் பண்ணேன். என்ன? ஆமா, நான் உங்களை ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன். நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது முடியாது. நீ உண்மையாதான் சொல்றியா? உங்க மேல சத்தியமா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்பப்ப நீங்க என்ன கிண்டல் பண்ணுவீங்க. என்கிட்ட எவ்வளோ அன்பா நீங்க பேசுவீங்க. ஆமா. ஆனா காவேரி வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன சுத்தமா கண்டுக்கிறதே இல்ல. என்னால அதை பொறுத்துக்க முடியல. எனக்கு கோபம் வந்துருச்சு. அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன். அப்படின்னா நீ இத முன்னாடியே சொல்லிருக்கலாம் இல்லையா? ஆ? நான் ரொம்ப நாளாவே உன்னதனை காதலிக்கிறேன். ஆ. ஆனா பாரு, காவேரியையும் எனக்கு பிடிக்கும். அது உங்களோட விருப்பம். சரியா? உங்களுக்கு சரின்னு தோன்றதெல்லாம் நீங்க செய்யலாம். ஆனா எனக்கு சத்தியம் பண்ணுங்க, என்ன? நீங்க எப்பவும் என்ன விட்டுற மாட்டீங்கன்னு. என்னை விட்டு நீங்க எங்கேயும் போக மாட்டேன்னு. இங்க பாரு, எங்கேயும் போக மாட்டேன். நான் இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா. ஆனா நான் ஒண்ணு செஞ்சே ஆகணும். என்ன? இந்த பொம்மைய நான் இப்போ அட, என்ன பண்ண போறீங்க? நம்ம குடும்ப விஷயம் நம்ம வீட்டோட இருக்கணும். எப்படி நம்ம வீட்டுக்கு வேலை செய்ய ஒரு ஆள் வேணும்ல? சரி, நம்ம ஒண்ணு பண்ணலாம். அவங்கள இந்த வீட்டை வேலைக்காரியாக்கிடுங்க. என்ன சொல்றீங்க?
ஆ, ஆ, நல்ல ஐடியா. அட நீ இவ்ளோ புத்திசாலியா இருக்கிறியே. நான் புத்திசாலிதான். நல்ல ஐடியா. வெரி குட். காவேரி, வா வா. இந்த பேக்கை இங்கேயே வச்சுட்டு அந்த கிளவி எடுத்துப்பா. அனுராதா, ஹே அனுராதா, பேக்கை உள்ள எடுத்துட்டு வா. ஆ, நான் தான் வந்துட்டேன்ல. இவ உங்க கூட என்ன பண்றா? காவேரி, இனி நான் உனக்கு எதிரி இல்ல. இனி நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆ, நம்மளோட இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பிடிக்காதவங்களா இந்த வீட்ல இருக்கவே வேண்டாம். இதெல்லாம் ஓகே தான். நீ எங்க கூட இருக்கணும்னா என் வேலையெல்லாம் நீ தான் செய்யணும். ஆமா, நீ தான் செஞ்சாகணும். சரி வாங்க, நம்ம கொண்டாடலாம். என்ன வாங்க. அம்மா 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 விடுங்க. அம்மா நீங்க என்ன பண்றீங்க? விடுங்கம்மா. எனக்கு வாழ வெறுப்பு இல்லைன்னு சாகவாவது விடு. அம்மா நீங்க என்னம்மா பண்றீங்க? இது வரைக்கும் நான் உன்னை மட்டும்தான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நீயும். அம்மா நான் நடிச்சிட்டு இருக்கேம்மா. ப்ளீஸ் என்ன நம்புங்கம்மா. இது எல்லாமே நான் உங்களுக்காக தான் பண்றேன். ஆமா இது எல்லாமே நாடகமா? ஆமாம்மா. அம்மா நீங்க நான் சொல்றது கவனமா கேளுங்க. அந்த ராட்சசனுக்கு பாடம் எடுக்க இதுதான் சரியான நேரம்.